3 ஸ்டேட்ல கிட்டத்தட்ட 80 பேர் அவங்களோட வீட்லயே சைலண்டா கொல்லப்பட்டு கிடந்திருக்காங்க. சென்னை, பெங்களூர், ஆந்திரா இங்க எங்க தேடியுமே இவங்கள பத்தி ஒரு க்ளூ கூட கிடைக்கல. 80 கொலை பண்ணியுமே யாருமே இவங்கள பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மொத்த கேஸையுமே கிராக் பண்ண வச்சது ஒரு பொம்பளை சொன்ன வார்த்தை தான். அவளோட பேரு லக்ஷம்மா. அந்த பொம்பளைய 18 நாள் சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம ஒரு இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. முதல் நாள் அந்த பொம்பளைய அடிச்சாங்க, எதுவுமே சொல்லல. ரெண்டாவது நாள் தூங்கவே விடாம தடுத்தாங்க, அப்பயும் அந்த பொம்பளை எதுவுமே சொல்லல. 6 நாளுக்கு அப்புறம் அந்த பொம்பளைக்கு சாப்பாடு கொடுக்கறத டோட்டலா நிறுத்திட்டாங்க. 11வது நாள் கிட்டத்தட்ட 2 நாளுக்கு அந்த பொம்பளைய நிக்க மட்டுமே வச்சிருக்காங்க. அப்பயும் அந்த பொம்பளை எதுவுமே சொல்லல. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிருச்சு. அந்த பொம்பளை மோஸ்ட்லி பட்னி தான் கிடக்குறா. அப்போ அந்த பொம்பளையோட ஃபேவரட் ஃபுட்டான பன்னிக்கறியை அவ முன்னாலே வச்சுக்கிட்டு நீ உண்மையை சொன்னா இதை சாப்பிடலான்னு சொல்லி சொல்றாங்க. அப்பவும் இந்த பொம்பளை எதுவுமே சொல்லல. யார் இவங்க? 3 ஸ்டேட்ல 80 கொலைகளை எப்படி இவங்களால மாட்டிக்காமே பண்ண முடிஞ்சுது? ஏன் போலீஸ் ஒரு பொம்பளை இவ்வளோ துன்புறுத்துனாங்க? அந்த பொம்பளை வாயை திறந்த அந்த நாள் இந்த கேங்கோட மொத்த ஹிஸ்டரியுமே வெளியே வந்துருது. நிறைய பேர் அபிஷியலா இல்லாம இந்த கேங் 200 பேருக்கு மேல கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் மக்கள் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக 80 பேர்ன்ற நம்பரை சொல்றதாவும் சொல்றாங்க. யார் இந்த தண்டுபாளையா கேங்? இந்த வீடியோல அதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ட்ரூ கிரைம் கேசஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சித்தூர் ஏரியால லேட் 1990s அப்போ ஒரு ஏரியால வாழ்ற மக்கள் 6 மணி ஆனாலே அவங்களோட வீட்டை சாத்திடுவாங்க. வெளியே ஏகப்பட்ட வெளிச்சம் இருந்தாலும் சரி, எல்லாருமே வீட்டை சாத்திட்டு வீட்டுக்குள்ள போயிருவாங்க. ஏன் தெரியுமா? இருட்டு பயம்லாம் இல்ல, மனுஷங்க மேல உள்ள ஒரு பயம். ராத்திரி 7 மணிக்கு யாராவது கதவை தட்டுனாலே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா வெளியே வந்து பார்த்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கதவே ஓபன் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல தூங்கிட்டு இருக்கும்போது சின்ன சத்தம் வந்தா கூட எந்திரிச்சிருவாங்க. நிறைய டைம் இந்த மாதிரியான கொலைகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு ஒரு ஆளு, பகல் ஒரு ஆளுன்னு ஷிஃப்ட் போட்டு வாட்ச் பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? காட்டிலிருந்து மிருகம் வர்ற மாதிரி இந்த கேங் மட்டும் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா வெறும் திருடிட்டு மட்டும் போக மாட்டாங்க. சின்ன பசங்க, வயசானவங்க அப்படின்னு ஆள் வித்தியாசமே பார்க்காம கொலை பண்ணுவாங்க. நமக்கு ஸ்டார்டிங்ல என்ன தோணும்? எவிடன்ஸ் எதுவுமே மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க கொலை பண்றாங்கன்னு சொல்லி. பட் அது கூட உண்மை இல்ல. இந்த கேங்ல இருக்கிறவங்களுக்கு கொலை பண்றதே ஒரு சுகமான போதையா இருந்துச்சு. என்ன மாதிரியான ஒஸ்டான சாடிசம் இவங்க கிட்ட இருந்துச்சுன்னா, அவங்களோட சிக்னேச்சர் மெத்தடே கழுத்துல அப்படியே ஷார்ப்பான ஒரு கட்டை போட்டுறது. அப்படி கட்டு போட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே பேச முடியாது. ஒரு சின்ன கரகரப்பான சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அந்த கரகரப்பான சவுண்டை இறக்குறவங்க போடுறத இந்த கேங்கே உட்காந்து கேட்டு ரசிப்பாங்க. இந்த கேங் மெயினா இந்த வேலையெல்லாம் எங்க பண்ணிருக்காங்கன்னா, ஒன்னு வில்லேஜ் ஏரியா இல்ல செமி ரூரல் ஏரியா. இந்த கேங்கோட மொத்த ஆக்டிவிட்டியுமே சவுத் இந்தியாவோட அந்த 4 ஸ்டேட் தொடர் பார்டர் ஏரியால தான் நடக்கும். இது சீரியல் கில்லரோட வேலை இல்ல, ஒரு கேங் தான் இதை பண்றாங்கன்னு போலீஸ்க்கே லேட்டா தான் புரிஞ்சுது. நேஷனல் மீடியால வர்ற அளவுக்கு இந்த கேங்கோட நியூஸ் அவ்வளோ வைரலா போச்சு. இவ்வளோ ஹாரிஃபிக்கான இந்த கேங்ல கர்நாடகாவை சேர்ந்த டிஎஸ்பி சலபதின்ற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்டா ஒரு சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்ணாரு. அந்த லேடியை தூக்குனதுமே இருக்கிறதுலே ஹை செக்யூரிட்டியான போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அந்த கேங்கை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல. சப்போஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சு அவங்களை தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குன்றதுனால. அது மட்டும் இல்லாம இந்த கேங் மோஸ்ட்லி கர்நாடகால கிரைம்ஸ் பண்ணதுனால பப்ளிக்கே ஆங்கிரியாய் உள்ள போய் அவளை அடிச்சு கொண்டுருவாங்கன்னு கூட ஒரு பயம் இருந்துச்சு. 2001ல தான் இந்த அரெஸ்ட் நடக்குது. ஒரு இருட்டு ரூம்ல ஒரு கிரில் டோருக்கு பின்னாடி அவளை அடைச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன சொல்லி மிரட்டுறாங்கன்னா, யாரும் உனக்கு இங்க ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க, உன்னோட கேங் ஆளுங்க யாருக்குமே இங்க வர்றதுக்கு தைரியம் இல்ல, உனக்கு லாயர் சப்போர்ட் எதுவுமே இல்ல, நீ இங்கே செத்தாலும் யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்டா டிஎஸ்பி சலபதி ஒரு பொண்ணோட கொலை விஷயமா தான் அவளை விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு தனியா இருக்கும்போது நீங்க எல்லாம் போய் அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க, யாருக்கு இதுல என்னென்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்கறாரு. அப்போ லக்ஷமா எதுவுமே சொல்ல, எவ்வளவு கேள்வி கேட்டாலுமே கல்லு மாதிரி ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா. சரி, போலீஸ் இவளை அடுத்த நாள் கொண்டு வந்து விசாரிக்கலாம்னு சொல்லி செல்லே விட்டுட்டு போறாங்க. அப்போ ராத்திரி 11 மணிக்கு ஒரு கான்ஸ்டபிள் தான் இவளை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த கான்ஸ்டபிள் லைட்டா கண் அசரும்போது இந்த லேடி ஒரு கிளாஸை உடைச்சு அதை அப்படியே அந்த கான்ஸ்டபிள் மூஞ்சில வீசியிருக்கா. அதுக்கப்புறம் தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கா. பட் கான்ஸ்டபிள் முழிச்சு அந்த கிரில்லே ஒரு அடி அடிச்சதும் கம்முன்னு போய் உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் சாப்பாடு கொடுக்க வரும்போது அந்த கான்ஸ்டபிளோட கையவே கடிச்சிருக்கா அந்த லக்ஷம்மா. அப்புறம் அவளோட வாயிலிருந்து கான்ஸ்டபிளோட கையை எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையா போச்சு. அன்னையிலிருந்து 2 கான்ஸ்டபிள் அவளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது நாள் விசாரிக்கும் போது அவ வாயவே திறக்கிறா. நான் ஒரு சாதாரண பிச்சைக்காரி, என்ன கூட்டிட்டு வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு கேக்குறா. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் இவ இவ்ளோ தப்பு பண்ணிட்டு நம்மளே ஏமாத்த பாக்குறாருன்னு சொல்லி கோவம் வந்துருது. போட்டு அடின்னு அடிச்சிடறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்கள என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பெல்ட்ல அடிக்கிறாங்க, காலுக்கு கீழே வச்சு அடிக்கிறாங்க. ஆனா அவளுக்கு வலி தெரியுதான்னு கூட தெரியல. அவங்களுக்கு ஒரு சவுண்டு கூட அவகிட்ட இருந்து வரல. டே 6 ஆகுது. அப்ப லக்ஷமாக்கு கொடுக்கற சாப்பாட்டை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. வெறும் தண்ணி மட்டும் தான் கொடுக்கறாங்க. அவளை பயங்கரமா பட்னி போடுறாங்க. அந்த ராத்திரி அவளோட மூஞ்சியில தண்ணியை ஊத்தி தரையில அவளை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவளோட புருஷன் பிள்ளைங்க மேலாம் ஃபேக்கா கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவேன் கூட போலீஸ் சொல்லி மிரட்டி பார்த்திருக்காங்க. ஏன் போலீஸ்னால லக்ஷமாவோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ண முடியலன்னா, இவங்களோட அட்டாக்ல சர்வைவ் ஆன விக்டம் கரெக்டா லக்ஷமாவை தான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. மத்தவங்க மேல எந்த எவிடன்ஸும் இல்ல. சோ அரெஸ்ட் பண்ணா கேஸும் நிக்காது. ஃபைனலா 10 நாள் அவளை பட்னி போட்டு 18வது நாள் அவளுக்கு பன்னிக்கறியை கொடுக்கும் போதுதான் அவ எல்லாத்தையுமே ஒத்துக்கிறா. நாங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணோம்னு சொல்லி. போலீஸ் இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணதை வச்சு உங்களுக்கு அவ மேல சிம்பத்தி வந்துருச்சுன்னா அவ உண்மையிலே என்ன பண்ணான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த சிம்பத்தி ஃபுல்லா போயிடும். ஃபர்ஸ்ட் அந்த கேங் எப்படி ஒரிஜினேட் ஆச்சுன்ற கதைக்கு நம்ம போவோம். 1930ஸ்ல பெங்களூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஓல்டு மெட்ராஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருந்திருக்கு. அது பக்கத்துல ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு. மொத்தமா அந்த வில்லேஜ்ல 400 குடும்பங்கள் இருந்திருக்காங்க. அந்த வில்லேஜோட பேரு தான் தண்டுபாளையா. கிட்டத்தட்ட 250 வீடுகள் அங்க இருந்திருக்கு. 2000 பேர் அங்க வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. கூலி வேலை பாக்குறவங்க வாழ்ற சாதாரணமான கிராமம் அது. அதுல ஒரு நாள் வெங்கடசாமின்னு ஒரு 30 வயசு ஆளு அந்த ஊருக்கு வரான். லேண்ட் வாங்கிட்டு நிம்மதியா அங்க செட்டில் ஆக போறேன்னு சொல்லி சொல்றான். 7 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம், கோழி, ஆடு, மாடுன்னு சொல்லி அந்த வில்லேஜ்லயே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு பணக்காரனை யாருமே பார்த்தது இல்ல. யாருக்கு கஷ்டம்னாலும் அவங்கிட்ட தான் போய் கேட்பாங்க. அவன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். ஊர் மக்கள் எல்லாமே அவனை ஒரு தெய்வமாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. 3 வருஷம் போச்சு. ஒரு நாள் வெங்கடசாமி ஊர்ல இல்லாத சமயத்துல பிரிட்டிஷ் போலீஸ் வராங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஊரோட மக்களுக்கு என்னன்னே புரியல. இந்த ஊர்ல யாரை தேடி போலீஸ் வர போறாங்கன்னு. அப்புறம் வெங்கடசாமியை தேடி தான் போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பெரிய ஷாக். வெங்கடசாமி தெய்வம் மாதிரி ஒரு ஆள்லாம் இல்ல. வெங்கடசாமி ஒரு திருடன். அந்த நாள் அவன் மாட்டல. கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு இடத்துல அவன் மாட்டிக்கிறான். ஆனா கொஞ்ச நாள்லயே பெயில வெளியே வந்து திரும்ப ஊருக்கே வரான். அப்பதான் மக்கள் எல்லாருக்குமே பெரிய ஷாக். நான் ஏன் வெங்கடசாமி மாதிரி ஒரு திருடன் ஆக கூடாதுன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற கூலிங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா வருது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட போய் சேர்றாங்க. அப்புறம் வெங்கடசாமிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் பிறந்துருச்சு. அப்புறம் வெங்கடசாமிக்கு வயசாயிருச்சு. வெங்கடசாமியோட பையன் நாஞ்சரப்பா தான் இந்த கேங்கை லீட் பண்ணியிருக்கான். இவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் இவங்களோட கேங்குக்குமே ஒரே ஒரு வேலை தான், அது திருடுறது. வண்டியில போயிட்டு இருக்கிறவன வழிபறி பண்ணுவாங்க. ஆளே இல்லாத வீட்டுக்குள்ள போய் பணத்தை திருடுவாங்க. இந்த கேங் கிட்டத்தட்ட 60 வருஷமா இருக்கு. இவங்க பெருசா எந்த டைமுமே வயலன்ஸை யூஸ் பண்ணல. 1990s டைம்ல இந்த கேங்ல ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா செட்டில் ஆனவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 30 பேரா ஒரு கேங்கா ஃபார்ம் ஆறாங்க. நிறைய பேர் தண்டுபாளைய கேங்னா இவங்க ஆந்திரா ஆளுங்க, கர்நாடகா ஆளுங்க, தமிழ் ஆளுங்க அப்படி சொல்லுவாங்க. பட் உண்மையிலே இவங்க எல்லா கம்யூனிட்டி கலந்தவங்க தான். ஆனா இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா போச்சு. சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே இந்த கேங்குக்கு கத்துப்படி. அதனாலே 4 ஸ்டேட்ல திருடுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. வெங்கடசாமிக்கு அப்புறம் நாஞ்சாரப்பா, முனியப்பா, ஹனுமா, பாபி இவங்க தான் இந்த கேங்கை லீட் பண்ணாங்க. 3 ஸ்டேட்லயுமே இந்த கேசஸ் எல்லாமே தனித்தனியா ரெஜிஸ்டர் ஆகுது. பட் போலீஸ்க்கு தெரியல இது எல்லாமே கனெக்டட்னு சொல்லி. அப்புறம் போலீஸ் லோக்கல் திருடன் ஒருத்தனை பிடிச்சிட்டு இந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஒரு சில எவிடன்ஸ் கிடைச்சாலுமே இது ஐசோலேட்டட் இன்சிடென்ட், ஒரு தனிப்பட்ட சம்பவம்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த கேங்குக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா முடிஞ்சது. ஜெனரேஷனா இவங்க மாட்டிக்காம கிரைம் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷனா இவங்க மாட்டிக்காமலே இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா வைலண்ட் ஆயிட்டே போறாங்க. இவங்களோட ஸ்ட்ராட்டஜியே ஒரு இடத்துல கிரைம் பண்ணிட்டாங்கன்னா ஊரு விட்டு ஊர் மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. பிச்சைக்காரங்க மாதிரி, கிணறு வெட்டுறவங்க மாதிரி, சௌரி முடி வாங்குறவங்க மாதிரி பல வேஷங்கள் இவங்களுக்கு உண்டு. இவங்க எந்த ஊர்ல திருடலாம்னு சொல்லி பிளான் போடுறாங்களோ அந்த ஊர்ல ஒரு புறம்போக்கு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கதான் தங்குவாங்க. பொம்பளைங்க தான் இதுல முதல் ஸ்டெப். கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு வீடா கேட்பாங்க. அப்படியே அந்த வில்லேஜ் மொத்தத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது நாயே இல்லாத தனியா இருக்கிறவங்களோட வீட்டை கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. குழந்தைய வச்சுட்டு சாப்பாடு தண்ணின்னு கேட்பாங்க. கரெக்டா இவங்க பேசிட்டு இருக்கிற கேப்ல வீட்டுல என்னென்ன இருக்கு, வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்றத கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்குவாங்க.
அந்த நாள் முடிவுல இவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து எந்தெந்த வீட்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு டிஸ்கஷனை போடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த வீட்டை சுத்தியே நோட்டம் போடுவாங்க. அந்த வீட்டுக்கு எந்தெந்த டைம்ல ஆட்கள் வருவாங்க, எந்த டைம்ல கிரைம் பண்ணா சவுண்டு வராது, காசு நகை எல்லாம் இந்த வீட்டுல எவ்வளவு தேரும், இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு வசதியா இருப்பாங்க, எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணுவாங்க. எல்லாமே ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் அந்த ராத்திரி இவங்க எந்த வீட்டுல கிரைம் பண்ண போறாங்களோ அதை சுத்தி இருக்கிற வீட்டுல எல்லாத்துலயுமே போய் அங்க டோர்லாம் லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா சத்தம் கேட்டு யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கரண்ட் ஒயரை கட் பண்றது, போன் ஒயரை கட் பண்றதுன்னு எல்லா சேட்டையும் பண்ணிருக்காங்க. இவங்க திருட போற வீட்டுல எவ்வளவு வாசல் இருக்கோ அந்த வாசல் எல்லாத்துலயுமே ஒரு ஆள் நிப்பாங்க. அப்புறம் அப்படியே வீட்டை உடைச்சிட்டு உள்ள போவாங்க. ஜுவல்லரி காசு எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி சொல்லலைன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே போட்டு அடிப்பாங்க. குழந்தைங்க வயசானவங்கன்னு இவங்களுக்கு ஒரு துளி கூட இறக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு இவங்க சும்மா வெளியே போக மாட்டாங்க. நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கறத விட மோசமான விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. வீட்டில் ஒரு விட்னஸ் கூட இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே கொன்னுருவாங்க. அப்படி கொன்னதுக்கு அப்புறம் அந்த கேங்ல பெண்கள் இருந்துமே சப்போஸ் விக்டம் பெண்ணா இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல அந்த விக்டமை பாலியல் வன்கொடுமை பண்ணுவாங்க. அதை அந்த தண்டுபாளைய கேங்ல இருக்கிற ஒய்ஃபுமே பார்த்து ரசிப்பாங்கன்னு கூட சில கதைகள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 16 கேசஸ்ல இவங்க வீட்டுக்குள்ள போந்து கொள்ளையடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அதுவும் உயிரோடு இருக்கிறவங்கள கூட இல்ல, இறந்த பிணத்தை. இதுக்கப்புறம் இவங்க எல்லா கிரைமுமே பண்ணி முடிச்சு ஜுவல்லரியை கரெக்டா கங்காமா கிட்ட கொண்டு போவாங்க. அவங்க தான் வெங்கடசாமியோட பொண்ணு. அவங்களோட தலைமையில தான் 1995 இருந்து இந்த கேங் லீட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஜுவல்லரியோட அடையாளங்கள் எதுவுமே கூடாதுன்னு சொல்லி ஜுவல்லரி ஒரு சுத்தியை வச்சு அடின்னு அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அப்புறம் இவங்களுக்குன்னே சில டீலர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் அதை அப்படியே வித்துருவாங்க. 3 ஸ்டேட்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இது எல்லாமே கனெக்டட், இது எல்லாமே ஒரு கேங் தான் பண்றாங்கன்னு போலீஸ்க்கு புரிய கூட இல்ல. இந்த பேட்டர்ன்லாம் மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் டு ஸ்டேட் கம்யூனிகேஷன்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கர்நாடகாவை சேர்ந்த டிஎஸ்பி சலபதி ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்றாரு. அப்பதான் அந்த கேஸை ஒன்னொன்னா ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது சென்னப்பட்டினம்ன்ற ஒரு ஏரியால ஒரு கேஸ், ஒரு பொண்ணோட கழுத்தை அறுத்து போட்டு அந்த பொண்ணு செத்துட்டாளான்னு சொல்லி செக் பண்ணாமலே இவங்க போயிருக்காங்க. அந்த பொண்ணு உயிர் பொழைச்சிருக்கா. அந்த வீட்டுல மத்தவங்களோட உயிர் எல்லாமே போயிருச்சு. இவ செத்த மாதிரி நடிச்சு உயிர் பொழைச்சிருக்கா. அவங்க தான் போலீஸ்க்கு அந்த கேங்கோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சுதான் லட்சமாவை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. 1996 இருந்து 2001 அந்த டைம்ல தான் இந்த கேங் மோஸ்ட் ஆக்டிவா இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பண்ண கிரைம்ஸ் எல்லாமே சின்ன சின்ன லெவல்ல தான் இருந்திருக்கு. அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி இந்த 5-6 வருஷத்துல கிட்டத்தட்ட 80 பேரை கொண்டு இருக்காங்க. 16 பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அன்அபிஷியலா இந்த கேங் பண்ண கொலைகள்லாம் 200 பேருக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. பட் யாருனாலையும் எதுவும் ப்ரூவ் பண்ண முடியல. கோர்ட்ல இவங்களுக்கு எதிராக சாலிடான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதனால 11 பேருக்கு தூக்கு தண்டனையும் கிடைச்சது. மத்த எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை கிடைச்சது. பட் பிற்காலத்துல அந்த 11 பேர்ல 3 பேருக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாறிச்சு. அவங்க கேங்ல 6 பேர் ஜெயிலே செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இது பசியில ஆரம்பிச்சு பேராசையால வளர்ந்து சாதாரண மக்களை மிருகங்களை மாத்தின ஒரு கதை. இன்னொரு இம்பார்ட்டன்டான டீடைல் இருக்கு. இந்த கேங்ல மொத்தமா 70 பேர் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதுல வெறும் 20 பேர் மட்டும்தான் மாட்டியிருக்காங்க. பாக்கி 50 பேர் நம்ம நடுவுல இருக்கலாம், திருந்தி வாழலாம், இல்ல இன்னும் இந்த மாதிரியான தப்பு கூட பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற டீடைல் ப்ராப்பரா இல்ல. சப்போஸ் உங்களோட வீடு ஐசோலேட்டடா ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கு தண்ணி சாப்பாடு யாராவது கேட்டு வந்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மேக்சிமம் நல்ல டவுனா இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்காது. ஐசோலேட்டடா தனியான வீட்டுகள் தான் இவங்க சூஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு சத்தம் போட்டா சுத்தி யாருமே வர முடியாது. அந்த மாதிரியான வீட்டுகள் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேருமே இந்த சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட பார்க்க